ஒன்றும் இல்லை ப்ரோ, ஓடிஐ வேர்ல்டு கப் நடந்தது, எல்லாத்துலேயும் ஜெயிச்சுட்டு வந்தோம். லாஸ்ட்டில் ஃபைனல் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றோம். சரி, அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் நானும் வந்தேன். ஏன்னா இந்தியா தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தால் இது வரைக்கும் ஃபைனல் வந்து விட்டுறாங்க. ஏன்னா ஓல்டு மேட்ச்க்காக அது டிராவிட்லாம் இருக்க சொல்ல அதே மாதிரி தான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்புறம் விட்டுட்டாங்க, ஃபைனல் தோற்றுறாங்க. அதே மாதிரி தான் நடக்கும்னு நினச்சோம். பட் ஆனால் இல்லை, இந்தியா அப்போ வேறு இப்போ வேறுன்ற மாதிரி இந்த பேட்டை பராக் நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி பயங்கரமான ஒரு நாக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஈக்குவல் ரன் 30 balls 30 runs இருக்க சொல்ல இந்தியா தோற்றுரும், அவ்வளோதான், போயிடுச்சு, அவ்வளோதான், இந்த வாட்டி கிடையாது, இதுக்கப்புறம் டோனிக்கு அப்புறம் வேறு யாரும் இல்லைன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து என்னென்னா அது அவங்க நிறைவேற்றிட்டாங்க. ரோஹித் சர்மா நான் எடுப்பேன்டா, என்னால் முடியும்டான்ற மாதிரி பண்ணிட்டாரு. நாங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருந்தாலும் நாங்கள் என்ஜாய் பண்ணிப்போம். ஏன் சொல்கிறேன்னா இது வரைக்கும் அவங்க ஒரு வாட்டி கூட ஒரு ஃபைனல் வின் பண்ணதில்லை. ரொம்ப எஃபெக்ட் போட்டு வந்த டீம். எப்போ நம்ம ஃபேப் டூப்ளசிஸ் இருக்க சொல்லியே வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த டீம். அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே நாங்கள் அக்செப்ட் பண்ணியிருப்போம். மற்ற டீம் வந்திருந்தால் மட்டும் கொஞ்சம் நாங்கள் யோசிச்சிருப்போம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா டீம் அக்செப்ட் பண்ணியிருப்போம். ஆப்கானிஸ்தான் வந்தாலும் ஆப்கானிஸ்தான்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம். நாங்களாம் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண தெரியுமா ஆப்கானிஸ்தானுக்குலாம். பட் அவங்களோட எஃபெக்ட் போட்டாங்க. செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நம்ம கூட வந்தாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவும் நல்ல டீம், நல்லா ஃபைட் பேக் கொடுத்தாங்க. ஓகே, பட் இந்தியா வின் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.